வெல்கம் டு கணிதம் கைடு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல எடுத்துக்காட்டு 2.20 என்ன கொடுத்துருக்காங்க, பின்வரும் தொடர்வரிசையில் பொது உறுப்பு காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இது பாருங்க 3 6 9, அதாவது இது என்ன இதுல இருக்கு 3 × 1 1 பெருக்கணும்னா என்ன வரும் 3, அதே மாதிரி 3 × 2 2 பெருக்கணும்னா என்ன வரும் 2 6 6 வரும். அதே மாதிரி 3 × 3 3 எத்தனை 9 வரும். அதே மாதிரி 3 × 4னா அடுத்த உறுப்பு வந்துடும் நாம்னா 12. சரியா, இப்படி போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து இந்த இருக்கு பாத்தீங்களா 1 2 3 4 இந்த இதுக்கு வந்து ஒரு பொதுவான வடிவம் கொடுப்போம், என்னன்னா n. சரிங்களா, அததான் என்னது பொது வடிவம் சொல்லுவோம், பொது உறுப்பு அப்படின்னு. an ஈக்குவல் டு என்னது இந்த 1 2 3 4க்கு பதிலா n குறிப்போம். 3 × n belongs to என்னது 1, 2, 3, 4 அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இல்லாட்டி n belongs to கேபிட்டல் n எழுதிக்கலாம். n என்னது இயல் எண்கள் 1ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ரெண்டுல எதுனாலும் எழுதிக்கலாம், உங்களுக்கு புக்ல இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இப்ப இந்த இதுல போட்டு பாருங்க நீங்க வேணா. இப்ப 3 × 1 3 வரும். அதே மாதிரி 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 6, ரெண்டாவது உறுப்பு கிடைச்சிரும். அடுத்து 3 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்னது மூணாவது உறுப்பு கிடைச்சிரும். அதே மாதிரி இந்த இது வந்து பிரதியிடும் போது நம்மளுக்கு இந்த உறுப்புகள்லாம் கிடைச்சுன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஆன்சர் வந்து கரெக்ட். சரிங்களா, ரெண்டாவது இது என்னது கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது இது பாருங்க 1/2 2/3 3/4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கு. மேல உள்ளது பாருங்க ஒண்ணு ஒன்னா கூடியிருக்கு அப்படிதானே, 1 2 3 4 அது வந்து பொதுவான வடிவம் n எடுத்துக்கிறோம். சரிங்களா, an ஈக்குவல் டு. ஆனா கீழே உள்ளது பாருங்க மேல உள்ளதோட எக்ஸ்ட்ரா ஒண்ணு வந்திருக்கு அப்படிதானே. இங்க 1 இருந்தா அதோட 1 கூட்டியிருக்காங்க, இங்க 2 இருந்தா அதோட 1 கூட்டியிருக்காங்க, இங்க 3 இருந்தா அதோட 1 கூட்டியிருக்காங்க. அப்போ இதுல வந்து n இருந்துச்சுன்னா அதோட 1 கூட்டிக்கணும். அதுதான் என்னது n/n+1 பொதுவான வடிவம், பொது உறுப்பு. சரிங்களா, இப்ப இதுல n வந்து எப்படி இருக்கும்னா 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 அந்த மாதிரி 4 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இல்லாட்டி n belongs to கேபிட்டல் n. சரிங்களா, ரெண்டாவது சமயம் இதோட முடிஞ்சு. மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, மூணாவது பாருங்க 5 25 125, இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க அப்படிதானே. இப்போ பொது வடிவம் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இதை என்ன செஞ்சிருக்காங்க 5^1 போட்டிருக்காங்க, 5 வந்து அடுத்து 5^2 போட்டிருக்காங்க. அப்ப 5 25. சரியா, 5 25 கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து 5^3 போட்டிருக்காங்க, என்ன வருது 125. சரியா, அதே மாதிரி இந்த பவரை மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிதானே. அப்போ இந்த பவருக்கு மட்டும் என்னது அடுக்குக்கு மட்டும் நம்ம என்ன போடுவோம் பொதுவான வடிவம் n போடுவோம். அப்போ 5^n. இன்னொன்னு கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்க பிளஸ் இங்க மைனஸ் இங்க பிளஸ் அப்படி மாறி மாறி வந்துருக்கு. சரியா, அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு உறுப்பு பொது உறுப்பு வரும், என்னன்னா -1 the whole power n+1. சரிங்களா, -1 the whole power n+1. இப்போ n-க்கு பதிலா 1 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இதுல என்ன வரும் -1 the whole power, n-க்கு பதிலா 1 பிரதிட்டோம்னா 1 + 1 5^1 பாருங்க, என்ன வரும் -1 the whole squared வரும் அப்படிதானே, இன்ட்டு 5 வரும். -1 the whole squared என்னது 5, ஃபர்ஸ்ட் உறுப்பு கிடைச்சிருச்சு பாத்தீங்களா. அதே மாதிரி ரெண்டாவது இது -1 2 பிரதிட்டு பாருங்க, 2 + 1 5² வரும். அப்போ 3ன்னு வரும், -1 the whole cube வரும், இன்ட்டு என்னது 5 25. அப்ப என்ன வரும் -25 வரும். ரெண்டாவது உறுப்பு கிடைச்சிருச்சு பாத்தீங்களா. அடுத்து மூணாவது போட்டு பாருங்க, என்ன வரும் -1 3 + 1 5 3 5^3. அப்போ என்னது -1 the whole power 4ன்னு வரும், அது +1 ஆயிரும், 5^3 125ன்னு வந்துடும். அப்போ மூணாவது உறுப்பு கிடைச்சிருச்சு பாத்தீங்களா. இதே மாதிரி அதுக்கடுத்து 4 போட்டா அந்த அடுத்த உறுப்பு கிடைக்கும். சரிங்களா, இப்போ இதோட பொது உறுப்பு என்னது இந்த இதுதான். சரிங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோஸ் வரும். எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.